ஹாய், நான் உங்கள் விஜய் பேசினிருக்கேன். இது வந்து காக்கரு. காக்கரில் பியூர்லி அமெரிக்கன் காக்கரு. காக்கரில் 2 காக்கர் வரும். இங்கிலீஷ் காக்கர், அமெரிக்கன் காக்கர். அதில் இது கம்ப்ளீட்லி அமெரிக்கன் காக்கர் வரும். இவனோட பேர் வந்து ஹாலிவுட் ஹல்க். இவனோட லைன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி இவனோட பேரண்ட்ஸ் வந்து 4 சைடில் கூட டைரக்ட் இம்போர்ட்டு மல்டி கண்ட்ரி சாம்பியன்ஸு. ஸோ இப்போ என்கிட்ட வந்து இந்தியன் சாம்பியன் ஆயிருக்கா. ஸோ இவனோட ஏஜ் வந்து இப்போ 3 இயர்ஸ் ஆயிருக்குது. ஸோ இவனோட பப்பி கூட இருக்குது. இங்கிலீஷில் அப்புறமா அமெரிக்கன் காக்கர் டிஃப்ரென்ஸ் வந்து இது அமெரிக்கன் காக்கர் வந்து கம்ப்ளீட்லி நேட்டிவ் வந்து யூஎஸ்ஏ தான். ஸோ இது எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் வரும். அதில் இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அது முடி ரொம்ப வராது. இதில் முடி கொஞ்சம் ஹெவியாக வரும். அந்த இங்கிலீஷ் காக்கரில் வந்து ஹெட் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது கம்ப்ளீட்லி ஆப்பிள் ஹெட் வரும். ஸோ இது மெயின்டெனன்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மி. இந்த அமெரிக்கன் காக்கர் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும், ரொம்ப முடி வரும் இதில். ஸோ இங்கிலீஷ் காக்கரில் வந்து ஒரு 2-3 கலர் வரும். பட் அமெரிக்கன் காக்கரில் எங்களுக்கு ஒரு 10 கலர் மேலே வரும். ஒயிட் அண்ட் பிளாக்கு, பிளாக் அண்ட் ரெட்டு, சாக்லேட்டு, ஆரஞ்ச் அண்ட் ரெட்டு, அப்புறமா பிளாக் அண்ட் டேனு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஃபுல் சாக்லேட் வரும், ஃபுல் ஒயிட் வரும், ஃபுல் ஜெட் பிளாக் வரும். இந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்ட்டாக கலர் வரும். ஸோ கம்பேர்ட் டு அமெரிக்கன் காக்கர் இது கார்டிங் கூட யூஎஸ்ஏல இது கார்டிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பையில இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வந்து கார்டிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணாங்க. டாய் பிரீட்ல இது கார்டிங் பர்பஸ் யூஸ் ஆகும். எக்ஸாட்டிக் கலர், ரேர் கலரு. இது இந்தியாவில ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கலர் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. ஏன்னா பிளாக் கலர் கிடைக்கும், இல்ல பஃப் கலர் கிடைக்கும், இல்ல கோல்ட் கலர் கிடைக்கும். இந்த 3 கலர் தான் ரொம்ப கிடைக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் கூட கிடைக்கும். ஸோ பட் பிளாக் அண்ட் டேன் ரொம்ப கம்மி. இவனோட பர்ஃபெக்டா இவனோட 4 லெக்கே கூட சாக்ஸ் இருக்கு, பர்ஃபெக்ட் ஷேப்ல இருக்கா. ரேர் கலர் இவனோட பப்பி இப்போ ரெடியா இருக்குது. ஒரு அருண் புண்ணான்னு ஒரு ஃபீமேல் இருக்கு, இந்தியன் சாம்பியனோட ஃபீமேல். அதோட கிராண்ட் டாட்டர் லிட்டரா இருக்குது. ஸோ இவனோட இப்போ 4 பப்பி ப்ரெசென்ட்லி ரெடியா இருக்கு. பப்பி வந்து 48 டேஸ் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் வேக்சின் ஆயிருக்குது. ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரும். இதெல்லாம் ரொம்ப டாய் பிரீடானா ரொம்ப ஈஸி. பட் ஹேரி பிரீடு நீங்கள் ஹேர் இது வேணால் கம்பல்சரி 15 டேஸ் ஒரு வாட்டி க்ரூம் பண்ணணும், வாஷ் பண்ணி நீட்டாக வைக்கணும், டெய்லி க்ரூம் பண்ணணும். டெய்லி க்ரூம் பண்ணலன்னா இந்த மேட் ஆகிடும். கம்பல்சரி க்ரூமிங் இருக்கும். டெய்லி 2 டேஸ் ஒரு வாட்டி க்ரூம் பண்ணணும். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ளாட்ல வைக்கலாம், வீட்டில் வைக்கலாம். இது கம்ப்ளீட்லி இண்டோர் தான். இது வெளியோ இது இல்லை. பட் இது எல்லா வெதருக்கும் செட் ஆகும். நீங்கள் கோல்டில் வச்சாலும் செட் ஆகும், ஹாட்டில் கூட வச்சாகும். பட் ஒன்லி இதில் என்ன வேணா ஹேரி பிரீடு ஏர் க்ரூம் பண்ணணும். அது விட்டால் வேற எல்லாம் ஈஸியாக இருக்கும். ப்ரோ இது வந்து பிளாக்கு மேல் பப்பி, ஃபுல் பிளாக் இருக்கு. இது வந்து கோல்டு கலர் பப்பி, டார்க் கோல்டு வரும் இது. ஓகே. சோ இதுல வந்து ரேர் கலர் வந்து இந்த ஃபீமேல் பப்பி பியூர் ஒயிட் அப்புறமா ஆரஞ்சு பேச்சஸ் இருக்குது. ரொம்ப ரேர் இந்த கோல்ட் பேச்சஸ் வரது ரொம்ப ரேர். இவனோட கிராண்ட் ஃபாதர் இப்படியே இருக்கு, சேம் கலர். இவனோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஃபுல் ஒயிட், ஸ்பார்க் அனத பேரு. அது வந்து ஃபுல் ஒயிட், கொஞ்சம் அப்பப்போ அந்த கொஞ்சம் பேச்சஸ் கோல்டு இருக்கு, சேம் வந்து இருக்குது. சோ இது ரொம்ப ரேர். பிளாக் எல்லாம் கிடைக்கும், அந்த 3 கலரும் கிடைக்கும். இது கொஞ்சம் ரேர் கலர். இந்த 2 வந்து ஃபீமேல் பப்பி, அந்த 2 வந்து மேல் பப்பி. அவ வந்து எங்களோட ஓன் கார்டிங் டாக் அவ. ஏன்னா இன்னைக்கு கூட நாங்க லீஷ் போடல அவனுக்கு. அவ எங்களோட கார்ட் டாக்ல மாறி இருக்கா. சோ ஆராம்சே கார்ட் டாக் மாதிரி இருக்கலாம், வீட்டுல உள்ள விடலாம். ஏரி விட்டா இன்னெல்லாம் வந்து சூப்பர் டாக் வரும். ஓகே. அபார்ட்மெண்ட், ஃபிளாட், அப்புறம் வந்து லேடிஸ்க்கு பசங்களுக்கு எல்லாமே வளர்த்தோம். இது கம்ப்ளீட்லி லேடிஸ் அப்புறமா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது பிளேஃபுல். நீங்க கிட்ஸ்க்கு விட்டா எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிடும். இது புது ஆளுக்கு கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகும். இது பார்க் பண்ண அவ்வளோ விட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிளே ஆகும். அப்புறமா இதோட விசேஷம் என்னன்னா விளையாடினே இருக்கும். இதுக்கு டயர்டு அந்த மாதிரி இல்லை. காக்கர்ல வந்து ரொம்ப ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ்ல இருக்கும். ஸோ நீங்க எப்போ இதுல விளையாடினீங்க அது கண்டினியூஸா உங்களுக்கு விளையாடினே இருக்கும், அது டயர்ட் ஆகாது. அந்த மாதிரி பிரீட் இது. அப்புறம் இது வந்து பெங்களூர் ஆனைக்கலன் வரும். இது ஆல்ரெடி கேசிஐ ரிஜிஸ்டர் ஆயிருக்குது, வீடியோ கால் ஆயிருக்குது. இன்னொரு 40 டேஸ்ல பேப்பர் வரும். கேசிஐ வித் பேப்பர்ஸ் தான் வரும். இது ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்டேஷன் எங்களுக்கு இருக்கு, அது நான் பண்ணி தரேன். சேஃப்லி உங்களுக்கு இதுக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணி தரேன்.